தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே. சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான், அவ்விசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள தியானமாக எடுத்துக்கொண்ட பகுதி யாருன்னா ஸ்வர்ணரோலா. இவர் ஒரு இரத்த சாட்சியாக மறைத்த உண்மையான விசுவாசி. இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பின்வருமாறு பார்க்கலாம். ஸ்வர்ணரோலா என்பவர் இத்தாலி தேசத்தில் ஃபராரா என்ற ஊரில் 1452ஆம் ஆண்டு உலக வழிபாடுகளில் மூழ்கியிருந்த ஒரு குடும்பத்தில் 3வது புதல்வனாக தோன்றினார். இவர் ஒரு பெரிய மருத்துவர் ஆக வேண்டும் என்று கருதி பெற்றோர் வளர்த்தனர். ஸ்வர்ணரோலா சிறிய பிராயம் முதல் பக்தியும் புத்தி கூர்மையும் அமைதியும் உடையவராக காணப்பட்டார். தத்துவ ஞானத்திலும் இன்னும் மற்ற கலைகளிலும் தேர்ச்சி அடைந்தார். அரிஸ்டாட்டில் என்ற கிரேக்க ஞானியின் நூல்களை நன்கு கற்றார். என்ற போதிலும் ஆத்ம சாந்தி இல்லாமலேயே இளம் பருவத்தை கழித்தார். சிறிது காலத்திற்கு பின் தாமஸ் அக்குனியான்ஸ் என்ற கிறிஸ்துவ சித்தாந்தியின் நூல்களை கற்று வருங்கால் தம்முடைய ஆத்ம குறைகளை உணர்ந்து தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அது முதல் அவர் வாழ்க்கை ஊக்கம் பெற்றது. அநேக மணி நேரம் ஜெபத்திலும் உபவாசத்திலும் செலவிட ஆரம்பித்தார். இப்படி ஸ்வர்ணரோலா தேவனோடு அதிகமாக நெருங்கி ஜீவித்து வருகையில் அவரை சுற்றியுள்ள மக்களின் பாவம் நிறைந்த ஜீவியம் அவருடைய மனதை அதிகமாக உடைத்தது. உள்ளம் உணர்ச்சியால் ததும்பி என்ன செய்வதென்று தெரியாதவராக கவி பாடி சுற்றி அலைந்து பல நாட்களை கழித்தார். 1475ஆம் ஆண்டு டாமினிக்கன் மடத்தில் துறவ வாழ்க்கையை மேற்கொண்டு ஒரு கூலியாளாகவோ தோட்டக்காரனாகவோ சேர விரும்பியதால் அவருடைய ஊக்கத்தை கண்ட மடத்தலைவர்கள் தடையின்றி அவரை சேர்த்து கொண்டு தத்துவ ஞான ஆசிரியராக அமர்த்தினர். அக்காலத்தில் திருச்சபை சீர்கேடு என்ற பெயர் பெற்ற கவியென்று அவர் இயற்றி சபையின் பாவங்களை கண்டித்து எடுத்துணர்த்தினார். ஒரு நாள் ஸ்வர்ணரோலா தன்னுடைய நண்பனோடு பேசி கொண்டிருக்கையில் பரலோகம் திறக்கப்பட்ட காட்சியை கண்டார். அத்தரிசனத்தில் வருங்காலத்தில் திருச்சபைக்கு நேரிடப் போகும் பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன் வந்தன. இவ்விஷயங்கள் சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என ஒரு சத்தம் அவருக்கு கேட்டது. தேவன் தன்னை பிரசங்கிக்க அழைக்கிறார் என்ற நிச்சயத்தை இந்நிகழ்ச்சி அவருக்கு கொடுத்தது. ஆவியின் அபிஷேகம் பெற்றவராக அவர் திருப்பணிவிடை செய்தார். அவருடைய பிரசங்கங்கள் மகா வல்லமையுள்ளவளாக இருந்தன. அவருடைய செய்திகளை கேட்டவர்களை ஆள ஆரம்பித்தனர். அவர் ஜெபிக்கும் பொழுது அடிக்கடி ஞான திஷ்டி அடைவதை மக்கள் கண்டனர். 1986ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் தினத்தில் பிரசங்க பலிபீடத்தில் 5 மணி நேரமாக ஞான திஷ்டியிலேயே இருந்துவிட்டார். மற்றொரு தடவை, கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உமது பிரமாணங்களை எனக்கு கற்பியும் என்ற வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு பரம ஒளி தனக்குள் வந்ததாகவும் எல்லா சந்தேகங்களுக்கும் நீங்கி பூரண நம்பிக்கை தனக்கு உண்டானதாகவும் கூறினார். இதன் பின் லம்பார்டி என்ற மாநிலத்தில் ஃப்ரஸ்டியா என்ற பட்டணத்தில் பிரசங்கிக்க அனுப்பப்பட்டார். அங்கு முன்னிலும் வல்லமை கொண்டவராக போதித்தார். பாவத்தை குறித்த அவருடைய எச்சரிப்புகள் மக்களுடைய உள்ளத்தில் பெருங்கலக்கத்தை உண்டு பண்ணின. அவர் புகழ் எங்கும் பரவியது. அவருடைய பிரசங்கத்தை கேட்ட மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து ஆலயங்களை நிரப்பினபடியால் அநேக மக்கள் இடமின்றி அங்கும் இங்கும் இரும்பு அழிகளை பிடித்து கொண்டு தொங்கி நிற்பர். கலைஞர்கள், ஞானிகள் பலரும் அவரை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய பிரசங்கங்களை கேட்க வந்தனர். அவர் தமது தாயாருக்கு எழுதின கடிதத்தில், நான் பல பட்டணங்களை விட்டு விடை பெற்று கொள்ளும் பொழுது ஆண்களும் பெண்களும் என் வார்த்தைகளை அதிகம் பாராட்டி கண்ணீர் விட்டு அழுகின்றனர் என்று எழுதினார்.
ஆவியானவர் ஸ்வர்ணரோலாவின் மூலம் பல காரியங்களை தீர்க்க தரிசனமாக அறிவித்தார். ஒரு தடவை ஆவிக்குள்ளாகி லொரன்சோ என்ற நகராண்மை தலைவரும் ரோமாபுரி போப்பும் நேப்ளிஸ் தேச அரசனும் ஒரே ஆண்டில் மரிப்பார்கள் என்ற அவரது தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறின. ஸ்வர்ணரோலாவின் வாழ்க்கை ஊழியத்தை தேவன் அதிகமாக ஆசீர்வதித்தார். மக்கள் அவர் செய்த பிரசங்கங்களை கேட்க தங்கள் இழிவான வாழ்க்கையை விட்டு திரும்பினார்கள். கேவலமான நூல்களை எரிந்துவிட்டு ஸ்வர்ணரோலாவின் பிரசங்கங்களை ஏற்றனர். மக்கள் ஜெபிக்க கற்றனர். ஆலயம் சென்று தேவனை அதிக ஒழுங்காக ஆராதிக்க ஆரம்பித்தனர். ஏழைகள் ஆதரிக்கப்பட்டனர். வியாபாரிகள் தாங்கள் அநியாயமாய் சம்பாதித்தவைகளை திருப்பி கொடுத்தனர். பட்டணத்து நாடக மேடையிலும் நடன சாலைகளிலும் இழிவான பாடல்களும் காட்சிகளும் நிறுத்தப்பட்டன. காம நூல்களும் ஆபாச காட்சி படங்களும் நெருப்பிலிடப்பட்டன. சிறுவர்களும் சிறுமிகளும் பட்டணத்து வீதிகளில் இயேசுவை குறித்து பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். பட்டணத்து நடு வீதிகளில் 60 அடி உயரமும் 240 அடி நீளமுமான அளவில் காணப்பட்ட சகல நகரலான விக்கிரகங்களும் சேர்த்து கட்டப்பட்டு 1497ஆம் ஆண்டில் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டன. இவ்விதமாக தேவன் ஸ்வர்ணரோலாவை உபயோகிக்க பயன்படுத்தினார். ஆனால் 8 ஆண்டுகள் வரைதான் மக்களுக்கு இப்பெரிய கிருபை கிடைத்தது. இக்கால முடிவில் தனது இரத்த சாட்சி மரணம் இருக்கும் என்று அவர் கூறியபடியே அவரது வல்லமை படைத்த பிரசங்கங்கள் எங்கும் மக்களை மாற்றிய போதிலும் ரோமில் இருந்த போப் உதவி குருக்கள் முதலியோரின் கோபத்தை எழுப்பியது. போப் துர்மார்க்கமும் சீர்கேடுமான வாழ்க்கை நடத்தி வந்தார். ஆகையால் அவர் கோபம் கொண்டு ஸ்வர்ணரோலாவை துன்புறுத்தி சபைக்கு புறம்பாக்கினார். 1998ஆம் ஆண்டில் 6ஆம் அலெக்சாண்டர் என்ற போப்பின் கட்டளையின்படி பிளாரன்ஸ் பட்டணத்தின் மத்தியில் ஸ்வர்ணரோலா அக்கினிக்கு இரையாக்கப்பட்டார். இவர் சாகும் வரை தன்னை ரட்சித்து மீட்ட ஆண்டவராகிய இயேசுவுக்கு உண்மையாக இருந்து அதிக அமைதியாக தன்னுடைய ஜீவனை விட்டார். மரிக்கும் தருணத்தில் எனக்காக என் ஆண்டவர் மிகவும் பாடுபட்டாரே என்ற வார்த்தைகளுடன் தனது உலக வாழ்க்கையை நீத்தார். ஸ்வர்ணரோலா பக்தி நூல்கள் பல இயற்றினார். தாழ்மை, ஜெபம், அன்பு இவைகளை பற்றிய நூல்களையும் இயற்றினார். இவரை புரொட்டஸ்டன்ட் மார்க்க சீர்திருத்த தலைவரான மார்ட்டின் லூதருக்கு முன்னோடி என்று கூறலாம். இவர் மூலம் ரோமன் கத்தோலிக்க சபையின் சீர்கேடுகள் வெளிப்படுத்தப்பட்டன. திருச்சபை குன்றி மிகுந்த சீர்கேடானது. அவதிப்பட்ட காலத்தில் இவருடைய ஆவிக்குரிய பிரசங்கங்கள் திருச்சபைக்கு ஒரு புது யுகத்தை பிறப்பித்தது. இந்த அருமையான தேவ ஊழியனுடைய தூய்மையான வாழ்விற்காகவும் அமைதியான மரணத்திற்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்னும் நெருங்க
என் நாவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் வந்து மூடிட. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டிச் சேர்வேன். வாக்கடங்க நல்ல நாதா தேவனே, நான் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா என்றன் தேவனே. பருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா என்றன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாகச் செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். நித்திரை நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரை நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் நீரே தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே பரிசுத்த நீரே தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன்